Hello friends, welcome back to our channel Tamil Business Ideas. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிசினஸ் வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான முதலீட்டுல தாராளமா நீங்களும் உங்களுக்கான ஒரு தொழில் நீங்க ரன் பண்ண போறீங்க. இந்த பொருளோட டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இந்த பொருள் வந்து உங்களுக்கு அதிகமாக சேல்ஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு மார்க்கெட்டிங் வந்து கஷ்டமாகவே இருக்காதுங்க. ஒரு பிஸ்னஸ் ஃபீல்டுக்கு நீங்கள் இப்போ தான் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா ஸோ நீங்கள் தாராளமாக நீங்களும் இதை எடுத்து நீங்கள் ரன் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கான தொழில் தாங்க இந்த வீடியோ. இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ வந்து நம்ம வீட்டுக்கு போய் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக வந்து பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பிஸ்னஸ் வீடியோஸ் உங்களை வந்து ரீச் பண்ணோம். ஸோ நீங்களும் எங்களோட அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் இன்ஃபோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா கறி லீவ்ஸ்னு சொல்லக்கூடிய கருவேப்பிலை இருக்கு இல்லையாங்க. ஸோ இந்த கருவேப்பிலேருந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய நம்ம கருவேப்பிலை பவுடரை நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது இந்த கருவேப்பிலை பொடியை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம், ஸோ இதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் வந்து நமக்கு தேவைப்படும் அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக வந்து பாருங்கள். பொதுவாகவே நம்ம கருவேப்பிலைன்னு பார்க்குறப்ப இதில் நமக்கு ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் நிறைய விதமான வந்து நியூட்ரிஷன் கண்டென்ட்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால கண்டிப்பாக இது நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க. இப்போ இந்த கருவேப்பிலேருந்து நம்ம இது வந்து நம்ம பொடியை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம இது வந்து பேக்கிங் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட பிஸ்னஸ் கான்செப்ட் வந்து இதுதாங்க. இந்த கருவேப்பிலை பொடி வந்து நம்ம எப்படி நம்ம பயன்படுத்த முடியும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு விதமாக வந்து பயன்படுத்திக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்சியூம் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுட்டில் வந்து நம்ம இதை பவுடராக வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம சமைக்கிறோம், ஒரு சாம்பார் ஒரு ரசம் வந்து வைக்கிறோம் அப்படின்னு ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து அதில் ஒரு பொடியாக நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதை கன்சியூமாக ஃபுட்டாக வந்து எடுத்துக்க முடியும். நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரி கருவேப்பிலை வந்து நமக்கு ஹேர் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும், ஸோ ஹேர் ஃபால் வந்து ப்ரிவென்ட் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. ஸோ இந்த கருவேப்பிலை பொடியை வந்து நம்ம ஒரு ஹேர் மாஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஹேர் க்ரோத்துக்கும் வந்து உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பல நன்மைகளுடைய இந்த கருவேப்பிலை பொடி வந்து நம்ம வந்து மார்க்கெட்டிங் வந்து பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மார்க்கெட்டிங் வந்து நீங்கள் பண்ணிக்கலாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை பொடி வந்து நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம், ஸோ இது வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலாம்ன்றது வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை. ஸோ இது வந்து நமக்கு ஃப்ரெஷ் கருவேப்பிலையாக இருக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு ட்ரைடு அதாவது உங்களுக்கு நல்லா காஞ்சி இருக்கக்கூடிய கருவேப்பிலை இலைகளாக இருக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தில் எது வேணுமோ அது வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கருவேப்பிலை இருக்குது அப்படின்னா ஸோ அதை வந்து நீங்கள் நல்லா வந்து நீங்கள் சன்ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டீஹைட்ரேட் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு மிஷின் தனியாக இருக்குங்க. இது தவிர நீங்கள் வந்து நல்லா நீங்கள் வெயிலில் காய வச்சாலே போதும், ஒரு 2 to 3 days உங்களுக்கு நல்லா ட்ரை ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலேருந்து நம்ம வந்து பொடி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்டார்ட்டப்பாக இருக்கீங்க, ஒரு ஆரம்ப கட்டத்தில் இப்போ தான் நீங்கள் தொழில் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் தாராளமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிக்சர் ஜார்லேயே நீங்கள் தாராளமாக இதை அரைச்சிக்க முடியும். இல்லை வந்து நீங்கள் ஒரு கமர்ஷியலாக பண்ணுறீங்கன்னா ஸோ நீங்கள் தாராளமாக உங்களுக்குன்னு ஒரு மிஷின்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் அது மூலமாக நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஸோ அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்கிங். ஸோ இதோட பேக்கிங் பொறுத்தவரை நீங்கள் ஒரு 100 கிராம் பேக்கெட்டு, ஒரு 500 கிராம் பேக்கெட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் சின்னதாக நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து கஸ்டமர்ஸ் வந்து எப்படிலாம் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பேக் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். இதோட பேக்கிங்காக உங்களுக்கு பேக்கிங் கவர்ஸ் எல்லாமே இருக்குங்க. உங்களுக்கு ஸ்டாண்டப் பவுச் இருக்குது, ஜிப்லாக் பவுச் இருக்குது, இல்லை கண்டெய்னர் பாக்ஸ் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ நீங்கள் அதில் வந்து உங்களோட பிராண்ட் நேமே நீங்கள் பிரிண்ட் பண்ணி கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி கருவேப்பிலை பொடி நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இதோட மேக்கிங் காஸ்ட் வந்து நமக்கு எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு தோராயமாக வந்து ஒரு 1 கிலோ வந்து நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 70 ரூபா வந்து உங்களுக்கு செலவாகும். இதுவே ரீட்டைல் மார்க்கெட்டில் இதோட ப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரி ஆகும். ஒரு பிராண்டுக்கு தகுந்த மாதிரி இதோட ப்ரைசிங் வந்து உங்களுக்கு வேரி ஆகும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைசிங் வந்து உங்களுக்கு ஒரு 100 கிராம் பேக்கெட்டே வந்து ஒரு 100 ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் தாராளமாக இது ஒரு 50 ரூபாய்க்கு வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட இதோட ப்ராஃபிட் மட்டுமே பார்க்குறப்ப நீங்கள் கிலோவுக்கு நீங்கள் 400 ரூபாய்க்கு மேலே நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் லாபம் வந்து பார்க்க முடியும். ஸோ இதோட மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலாம் இந்த பொருளை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கடைகளை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள். சூப்பர் மார்க்கெட்லேருந்து கிராசரி ஐட்டம்லேருந்து எல்லா விதமான கடைகளை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஓகேவாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆன்லைன் சொல்லிட்டு உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் நிறையவே இருக்குது. இந்த மாதிரி காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் கூட உங்களுக்கு ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் வந்து எப்பவுமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக அங்கேயும் உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும். ஈவன் இந்த மாதிரி நீங்கள் கருவேப்பிலை பொடியாக இருக்கட்டும் இல்லை கருவேப்பிலையாக இருக்கட்டும் ஸோ இதை வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி கறி லீவ்ஸ் பொறுத்தவரை நீங்கள் எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கு வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்கு, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் அந்த மாதிரி லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ண முடியும். ரொம்ப குறைவான முதலீட்டில் தாராளமாக நீங்களும் இந்த தொழில் நீங்கள் எடுத்து ரன் பண்ண முடியும், நல்ல லாபம் வந்து பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பிஸ்னஸ் வீடியோ கூட நம்ம வந்து மீட் பண்ணலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எல்லாருக்கும் தேங்க்யூ.